சில லவ் ஃபெயிலியர் மூவிஸ் நம்மள அழ வச்சிடும். இன்ஃபேக்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். தமிழ் சினிமால வெளியான பெஸ்ட் லவ் ஃபெயிலியர் மூவிஸ். மௌனராகம். ஹீரோயின் ரேவதி கார்த்திய ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய லவ் போர்ஷனை பார்க்கும்போது அடடா நம்மளும் இந்த மாதிரி லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்போம். அப்படிப்பட்ட அந்த ஒரு அழகான காதல் ஜோடி கடைசியில சேராமலே போயிடும். கார்த்திக் இறந்துருவாரு. பூவே உனக்காக ஹீரோ தளபதி விஜய் ஒரு பொண்ணை காதலிப்பாரு. பட் அந்த பொண்ணு வேறொருத்தரை லவ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காதல் தான் சக்சஸ் ஆகல, அவங்களுடைய காதலாவது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த காதலுக்கு உதவி பண்ணுவாரு. படத்தினுடைய ஃபைனல்ல ஹீரோயின் சங்கீதா விஜய லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ தனக்கு அந்த ஒரு காதல் போதுன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுவாரு. அடடே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. 7G ரெயின்போ காலனி. ஹீரோவை பார்த்தா ஹீரோயினுக்கு ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்காது. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி வீட்டு விட்டு ஓடி போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்ச அந்த டைம்ல பெரிய ஒரு ட்விஸ்ட், ஹீரோயின் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதை விட இவங்க ரெண்டு பேருடைய பிரிவு நம்மள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். கஜினி, கல்பனா, சஞ்சய் ராமசாமி இவங்களுடைய லவ் போர்ஷன் படத்துல வேற லெவல்ல இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் இப்படி ஒரு எண்டிங் கல்பனாக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது கண்டிப்பா அது டிஸ்டர்ப்டா தான் நமக்கு இருந்திருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த படங்கள்ல உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண லவ் ஃபெயிலியர் மூவிஸ் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.